இடத்துல இந்த சேனல் கொடுக்கும் கணிப்புகள் அனைத்துமே பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். நேற்று நம்ம நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா ஏசி 19 149 சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 67-16. பட் ஆனால் நம்ம ஒரு நம்பர் ஏசி 76ங்கிற நம்பர் ஃபாலோவில் கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக நேற்று அது பாஸ் ஆகிடுச்சு. சரி வாங்க நல்ல ஒரு வெற்றியோட முயற்சி நம்ம அன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் பார்ப்போம். தொடங்கியாச்சு. இன்னைக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்ப்போம். இது என்ன விளாண்டுருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக ஒரு கேம் விளாண்டுட்டே வராமல் அதுக்காண்டி தான் அந்த கெஸ்ஸிங் எடுக்கிறோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 92-45, இந்த 92-26, சாரி 92-16, இந்த 92-87 இதே கான்செப்ட் தான் இன்னைக்கு கேமே எடுக்க போறோம். நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 37-84, ஒரு 97-45, கரெக்டா ஒரு 67-16ன்னு சொல்லி ஒரு கேம் ஃபினிஷிங் பண்ணியிருக்கான். இதுக்காண்டி தான் நம்ம கெஸ்ஸிங்காக எடுக்க போகிறோம். பார்ப்போம் வாங்க. அதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 139, ஒரு 139, ஒரு 907. அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு இங்கே 503. இது 4D நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்குவோம். நம்ம நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி இதுக்கு கீழே என்ன விளாண்டுருக்கோம்னு சொல்லி பார்ப்போம். ஒரு 06-65, இங்கே 5-61 சொல்லி விளாண்டுருக்கான். இப்போ இங்கே என்ன அடிக்க போறான், இதுக்காண்டி தான் கெஸ்ஸிங் எடுக்க போறோம். லாஜிக் இருக்காது தான், பட் லாஜிக்காவே நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசி 19க்கு ஒரு 90, ஒரு 1, ஒரு 9க்கு ஒரு 1, ஒரு 9, 0 அடிச்ச மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா 06க்கு ஒரு 61. கேம் எப்படி விளாண்டுருக்கான்னு பாருங்க. ஒரு ஏசியில் 19, 1, 9, 9, 0. இங்கே பார்த்தீங்கன்னா 06, அப்போ 6-1. கேம் ஃபினிஷிங் பண்ணனால அந்த கெஸ்ஸிங் எடுக்கிறப்ப அதுக்கு கீழே கடைசியாக 503 ரிசல்ட் அடிச்சிருக்கான். அது எங்கேருந்து அடிச்சிருக்கான்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. இங்கே அதுக்கு இந்த 907 அடித்த நாள், அதே நாளில் கடைசி 2 போர்டில் ஒரு 59, கிராஸில் ஒரு 30. அதை எடுத்து கரெக்டாக 95-03 சொல்லி அடிச்சிருக்கான். இந்த இடத்துல 95-03 சொல்லி அடிச்சிருக்கான். கான்செப்ட் 59 திருப்பி 95யும் 30 தூக்கி 03 அடிச்சிருக்கான். இப்போ அதே மாதிரி கான்செப்ட் படி விளையாண்டானா இங்க இருக்கிற 92 இங்க இருக்கிற 01 எடுத்து அவன் கண்டிப்பா இந்த இடத்துல அவன் லாக் பண்ணணும். இங்க எப்படி 95-59 எடுத்து 95 வச்ச மாதிரி, 30 எடுத்து 03 வச்ச மாதிரி, அப்ப 92 எடுத்து 29ன்னு சொல்லியும் 01 எடுத்து ஒரே ஒரு சிங்கிள் நம்பரா 29-10ன்னு சொல்லி லாக் பண்றேன். இது 0 ஏந்திரமா நான் அன்னைக்கு வர்ற மாதிரி நான் இருக்குன்னு சொல்றேன். பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா புரியும். நம்மளோட சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 29-10ன்னு சொல்லி லாக் பண்ணுறேன். சி போர்டு எனக்கு 0 தான் வர மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் விளையாடுனானா கண்டிப்பாக விளையாடுவான். அது ஏதோ ஒரு மாசத்துல நான் பார்த்தேன். ஒரு 4க்கு ஒரு 9 சி போர்டுக்கு பவர் பண்ணி ஒரு 4க்கு ஒரு 9. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1க்கு ஒரு 6. கண்டிப்பா இங்கே உள்ள 5க்கு கண்டிப்பா இந்த இடத்துல சி போர்டில் 0ன்னு வைக்கணும். நம்ம எடுத்த நம்பர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 29-10ன்னு சொல்லிட்டேன். சி போர்டு எனக்கு 0 வர மாதிரி இருக்கு. கரெக்டாக அது மாதிரி பேட்டர்லாம் ஒரு இடத்துல விளையாடுவான். 1க்கு 6, 4க்கு 9, 5க்கு 0. இது ஒரு விஷயம் நம்ம எடுத்தாச்சுங்களா. இது என்னடா லாஜிக்கே இல்லைன்னு சொல்லாதீங்க. நான் இன்னொரு சார்ட்லையும் சொல்றேன். அதாவது இந்த கம்பெனிக்காரன் விளையாடுற சார்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விளையாட போற கம்பெனிக்காரன் பார்த்தீங்கன்னா காருண்யா, அவன் ஒரு விஷயம் பண்ணி வச்சிருப்பான் பாருங்க. நான் அந்த லாஜிக்காண்டி தான் அந்த கெஸ்ஸிங்கை எடுத்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6-54 ட்ரா நம்பரு, ஒரு 6-64 ட்ரா நம்பரு, ஒரு 6-74 ட்ரா நம்பரு. இன்னைக்கு ட்ரா நம்பர் ஒரு 6-84. நல்லா புரிஞ்சுக்காங்க. ட்ரா நம்பர் வச்சு தான் அந்த கெஸ் பண்ணி தான் இந்த சார்ட்டுக்கு அந்த சார்ட் மேட்ச் வர மாதிரி தான் எடுத்திருந்தேன். இந்த 6-54க்கு ஒரு 01 ஃபுல் நம்பர்ல, இந்த 6-64க்கும் ஒரு 01. அப்ப இந்த 6-74க்கு ஏதாவது பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கு ஒரு 01. அப்ப இந்த 6-84க்கு கண்டிப்பா ஒரு 01 அடிக்கணும் அவன்.
கரெக்டாக ரூட்டு பார்த்தீங்கன்னா 654க்கு ஒரு 01, 664க்கு ஒரு 01, 674க்கு ஒரு 01, 684க்கு ஒரு 01ன்னு செய். 2 ரூட்லையும் லாக் பண்ணுறேன் அந்த நம்பரை நான். அதனால ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரா 2910ன்னு சொல்லி லாக் பண்றேன். பிசியில ஒரு 01ன்னு சொல்லி லாக் பண்றேன். இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், அது பார்த்துக்கங்க. அது எனக்கு ஒருவேளை சப்போஸ் இதையும் தாண்டி ஒரு நம்பர் விளாண்டான்னு வச்சுங்களேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா நோட் பண்ணி பாருங்க. எங்கேயும் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். இது ஒரு 734, அதுக்கு ஒரு 65, மறுபடியும் ஒரு 374 அடிச்சான், அதுக்கும் கேப் விட்டு ஒரு 65, இப்போ மறுபடியும் 347 பாக்ஸில் அடிச்சிருக்கான். அப்போ ஒரு 65ங்கிற நம்பரு இன்னைக்கோ நாளைக்கோ இந்த நம்பர் வரணும். அவன் கண்டிப்பா நம்ம எடுக்கிற கசிங் ஒருவேளை அவன் பவர்ல போயிட்டானா பிசியில ஒரு 65ன்னு சொல்லி லாக் பண்றேன். இதுக்கும் கேப் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7வது நாள். அதே மாதிரி இதுக்கு கேப் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7வது நாள். அப்போ இதுக்கு கேப் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7வது நாள். நாளைக்கு அடிக்கணும். ஒருவேளை சப்போஸ் அவன் முன்கூட்டியே அடிச்சாலும் அடிச்சு போடுவான். அதனால பிசி 65ங்கிற நல்லா இருக்கு ரூட்டு. அந்த நம்பரும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த மாசத்துல எனக்கு என்னமோ ஒரு 065 என்னமோ வர்ற மாதிரி தான் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி பேட்டர்ன் ஒரு நாள் விளையாடுவான். ஒரு சில நேரம் விளையாண்டுருக்கான். 2022 நினைக்கிறேன் ஒரு பேட்டர்ன் விளையாண்டுருக்கான். கரெக்டாக கேப் விட்டு கரெக்டான விஷயமா விளையாடுவான் அவன். இந்த இடத்துல அந்த நம்பர் அடிக்கணும் 065 மறுபடியும் ரிப்பீட்ல. இது மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா புரியும் உங்களுக்கு. இந்த கேம் எப்படி முடிச்சிருக்கான் பாருங்க. ஒருவேளை இது சென்டர்ல அடிச்சாலும் அந்த நம்பர் அடிப்பான். இங்கேருந்து இதுக்கு சென்டர், இங்கேருந்து இதுக்கு சென்டர் போட்டு லாக் பண்ணோம்னா அந்த பேட்டர்ன் அடையே ஒரு முக்கோண ஷேப்ல அது கிராஸ் ஆகும். அது ஒரு 065, இங்க ஒரு 065, அங்க ஒரு 065 சொன்னானா கண்டிப்பா ஒரு சார்ட்ல வந்து டோட்டலா இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் கண்டிப்பா இங்க இதுக்கும் சென்டர் பண்ணி ஒரு கேம் விளையாண்டானா கரெக்டா பாத்தீங்கன்னா முடியுது. இப்படி இது மாதிரி ஒரு சில கேம் விளையாடுவான். அது பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால சொல்ல வரேன். சரி, நம்ம இன்னைக்கான கெஸ்ஸிங் போய் நம்ம இப்போ எடுத்தாச்சு. ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரா 2910ன்னு சொல்லி பிசியில ஒரு 01 ஒரு 65ன்னு சொல்லி லாக் பண்றேன். உங்க கெஸ்ஸிங்ல வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க. இந்த கெஸ்ஸிங் பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.